நான் ஓபன் சேலஞ்ச் தான் சொல்றேன். திமுக உன்னால முடிஞ்சா என்னுடைய இந்த இளைஞர் பட்டாளங்க வந்து நிக்கிறாங்க, தளபதி நெஞ்சில் குடியிருக்கிறாங்க, இவன் ஒத்த ஓட்ட வாங்கி காட்டுற பார்ப்போம். சரியா 70 வருஷமா என்ன புதுமணி ஒரு முதலமைச்சர்னாக்கா ரோட்டுக்கு வந்தா மக்கள் பேருந்து கொண்டு நேசிக்கணும், வந்து நிக்கணும். அது என் தலைவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். என் தளபதி வந்திருக்காங்க, என் அண்ணன் வந்திருக்காரு, என் தம்பி வந்திருக்காரு, என் புள்ள வந்திருக்காங்க, நிக்கிறாங்கல்ல, அங்க ஜெயிச்சிடலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கு, 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்க கூடாதுன்னு, கூடவே பிரியாணி கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆப் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம். திமுக ஒரு பயம் சேர மாட்டாங்க, அவங்க சோத்து விஷயத்தை கொடுக்க உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா தளபதி என்ன நினைக்கிறாருங்கிறது அவர் கஞ்சாடையை புரிஞ்சு கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் தான் ஆனந்த் அவர்கள். நீங்க அவரை அதிகமா கிரிட்டிசைஸ் பண்றதே அவர் வந்து அவங்களுக்கு பேச தெரியல, அந்த ஸ்லாங்ல பேசுறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் எத்தனை ஸ்லாங் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பூரா முட்டா பீசு, பூரா குடியார பீசு. ஒரு 5 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்புல நேற்று ஒரு புள்ள படிக்கிற எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு, பாலியல் வன்புணர்வுக்காக போதையை போட்டு வீடு பூங்க வெட்டி இருக்கான் திருக்கு பையன். இதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எவனுக்கு துணிவு இல்ல. கூட்டணி கட்சினா உட்கார்ந்து எங்க விமர்சிச்சுட்டு இருக்க தளபதி விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பிடிஎம் திரும்ப சொல்றாங்க, ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் எம்பி வந்து பிஜேபி அனௌன்ஸ் நடக்கும்போது தான் அது ஞாபகம் ஹெச்ராஜா ஒரு ஆளுன்னு சொல்லி அவரை வந்து சிவப்பு கம்பளம் போட்டு நீங்க சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து ஏற்கனவே திமுக. நீங்கள் பாபா மசூதி இடிந்த பிறகு கூட்டணி வச்சது திமுக. மாத்தி மாத்தி 2 பேரும் மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாள நினைச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு வரீங்களா, மக்கள் காத்துக்கிட்டே இருந்தான் ஒரு சரியான தலைவர் வரமாட்டானு. பிரபஞ்சம் எப்பயுமே சிக்கல் வரும்போது பிரபஞ்சமே ஒரு தலைவனை தேர்வு பண்ணி கொண்டு நம்ம தமிழ்நாடு நிற்பாட்டோம். அப்படி பிரபஞ்சம் தேர்வு பண்ண தலைவர் தான் என் தலைவர் தளபதி. அந்த மனுஷன் முன்னாடி அவரை பத்தி அவதூறு அசிங்கமா பேசுறது, ஆட்சி பேசுறது, ஒரு மனுஷன் அமைதியா இருக்காருன்னா அடிக்க தெரியாத அர்த்தம் கிடையாதா? அந்த மனுஷன் ஊழல் சொன்னா தமிழ்நாடு என்ன வாழ்க்கை உங்களுக்கு? இந்த காவலும் அவர்தான், இந்த காவலும் அவர்தான். தீயசக்தி பேசுறது இந்த காவலும் அவர்தான், கத்தியும் அவர்தான், துப்பாக்கி அவர்தான், நாளைக்கு சொத்தாலும் அவர்தான். கூட்டமா ஓட்டா மாறுமான்னு கேட்டதுக்கு பாண்டிச்சேரி பெரிய உதாரணம் ஆயிடுச்சு. தளபதிக்காக ஓட்டு போட வருவாங்கன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தலுக்காக USA, கனடா, கத்தார், சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், கேரளா, ஸ்ரீலங்கா இருந்து உலக நாடுகள் முழுக்க இருந்து தளபதிக்காக 1 லட்சம் ரூபாய் டிக்கெட் செலவு பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னா தளபதிக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த கூட்டத்துல இங்க 2 பேர் சாட்சி இருக்கிறாங்க. நீங்க அரபு நாடுகள் வந்த கார்த்திக் ஒரு நபர் சகோதரி இங்க வந்திருக்கிறாங்க. சோ தளபதிக்காக உலகம் முழுக்க எல்லா